ஹலோ, மாலை வணக்கம். எனது உடன் பிறப்பு அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஹலோ இனிய வாழ்த்துக்கள் இல்லை. உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இல்லை. ஹலோ, என்ன தாத்தா ஹலோ ஹலோ கிரியா இந்த மாதிரி சொல்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க தாத்தா? நல்லா இருக்கிறதா ராஜா, ராணி, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. இன்றைக்கி அப்படித்தான் என்னுடைய வெரண்டாவில் போர்ட்டிகோவில் நான் சேர் போட்டு உக்காந்துருந்தேன். அப்போது என்னுடைய பேரப்பிள்ளை என்னுடைய தோல் மேலே உக்காந்துக்கின்னு, என் முது மேலே உட்காந்துன்னு, என்னை மூஞ்செல்லாம் பிடிச்சின்னு கொஞ்சிக்கின்னு தத்தா இது விளையாடினாங்க. அப்போது திடீர்னு மழை வந்துடுச்சு. மழை வந்தோடனே, தாத்தா என்ன தாத்தா திடீர்னு மழை வருது, மழை எப்படி தாத்தா வருது அப்படின்னு கேட்டாங்க. மழை வருதா, அந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருது தாத்தா? வானத்தில் வருதா? வானத்தில் குழாக்குதா? ஷவர் என்ன இருக்குதா? எப்படி அங்கே வந்தது தண்ணி மழை வருதுன்னு கேட்டாங்க. அது சொன்னால் குழாவும் இல்லை, ஷவரும் இல்லை, அதெல்லாம் கடலில் இருக்கிற தண்ணிம்மா. அதெல்லாம் கடலில் இருக்கிற தண்ணி வெயில் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும்போது இந்த கடல் மேலே சூரிய வெளி பட்டு அந்த தண்ணியெல்லாம் ஆவியாக போகுது. மேலே ஆவியாக போகுது. ஆவியாக போயிட்டு அங்கேருந்து கீழே விழுது. அது எப்படி தாத்தா ஆவியாக போகுது அங்கேருந்து கீழே விழுதுனாக்கா, நான் சொன்னேன், வீட்டில் வந்து மம்மி சாப்பாடு செய்கிறதுக்கு தேக்ஸாவில் அரிசி போட்டு வச்சுருக்காங்க இல்லை, தண்ணி கொச்சினுக்குது இல்லையா, அந்த தண்ணி மேலே ஒரு தட்டு போடுறாங்கல்ல, தண்ணி ஆவியாக போகாமல் வைக்கிறதுக்கு தட்டு போட்டு வைக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த தட்டை எடுத்து பார்த்தா அந்த தட்டு மேலே தண்ணிங்க நிறையா இருக்குது. தட்டு கீழே பார்த்தா தண்ணிங்க நிறையா இருக்குது. அப்போ அந்த தட்டை எடுத்துகிட்டு பார்த்தாக்கா தட்டிலேருந்து தண்ணியெல்லாம் கீழே கொட்டுது. அந்த தட்டை எடுத்து மேலே அடுப்பு மேலேருந்து கொஞ்சம் தூரமாக வச்சா மேலே இருக்கிற சில்லுன்னு இருக்கிற காற்றுங்கள்லாம் அந்த தட்டு மேலே, அந்த மூடி மேலே பட்டோடனே சில்லுன்னு காற்று பட்டோடனே இந்த தண்ணிகள்லாம் அங்கேருந்து சொட்டு சொட்டாக கீழே விழுந்துட்டு சூடாக இருக்கும்போது அப்படியே மேலே இருக்கும். அது கொஞ்சம் தூக்கி மேலே வச்சுட்டா காற்ற இங்கேருந்து போன ஆவியெல்லாம் போன அந்த தட்டு மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் கோல்டாக இருக்கிற கிளைமேட்டு காற்று வந்தோடனே அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடுது. அதே மாதிரி தான் கடலில் இருக்கிற தண்ணிகள்லாம் ஆவியாக போயிட்டு அங்கே ஒன்று தட்டுக்கிட்டு வச்சுன்னு இல்லாங்க, அங்கே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி வானத்து மேலே நிறையா அப்படியே படர்ந்துக்குது. இந்த கடல்லேருந்து போகிற தண்ணி அப்படியே மேலே போனோடனே அந்த பஞ்சு மாதிரி இருக்குது பாரு, அதெல்லாம் அது மேலே இந்த தண்ணி பட்டோடனே அது நமக்கு அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்குது. தண்ணியெல்லாம் அதில் அது இது பிடிச்சி வச்சுக்குது. அதுக்கு முன்னே அந்த நம்ம பார்த்தாங்க அந்த ஒரு ஆவி மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு தெரியாது. சில இடத்துல வெள்ளையாக க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நீராவி பட்டோடனே அதெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் ஏற்றி வச்சுக்குது. அதை ஏற்றி வச்சுக்கின்னு ரொம்ப நேரம் ரொம்ப தண்ணி ஆனோடனே அப்படியே பிளாக் கலர் ஆகிடுச்சு தண்ணி. ஆனால் நிறைய தண்ணி ரொம்ப நல்லா. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து அது மேலே வெளியே மேலே இருக்கிற காற்றுங்க சில்லுன்னு இருக்கிற காற்று அந்த க்ளவுட்ஸ் மேலே பட்டோடனே எப்படி தட்டு மேலே இருந்து தண்ணியெல்லாம் கீழே கொட்டுது, அந்த மாதிரி அந்த க்ளவுட்ஸ் இருக்கிற தண்ணியெல்லாம்
கீழே கொட்டிடுது. அதுதான் மேலே கீழே வரும்போது நமக்கு அது மழையாக வருது. இல்லை தாத்தா, எப்படி நீ சொன்னீங்கோ அதெல்லாம் கடலில் இருக்கிற தண்ணி மேலே போச்சுன்னு சொல்றியா? ஆனால் மேலே வரும்போது அந்த தண்ணி குடிச்சு பார்த்தா உப்பு இல்லையே. கடலில் இருக்கிற தண்ணினாக்கா உப்பு தானே கரைக்கணும். ஆனால் அந்த தண்ணி குடிச்சு பார்த்தா குடிக்கிறது நல்லா இருக்குது, உப்பு இல்லாத. எப்படி தாத்தா? நானே ஆமாம் ராஜா, அது இங்கேருந்து மேலே ஆவியாக போகுது பாரு, இந்த ஸ்டீம் வெயிலில் தண்ணி கடலுக்கு தண்ணி மேலே பட்டு அது ஆவியாக மேலே போதா. மேலே இங்கேருந்து ரொம்ப தூரம் போகுது. இந்த ரொம்ப தூரம் போகும்போது இந்த அட்மாஸ்பியரு அந்த உப்பு எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடுது. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்ல ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது சுத்தமாக தண்ணி விழுது. டிஸ்டில் வாட்டர்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப தூரமாக போயினே இருக்கும்போது அந்த உப்பெல்லாம் அப்படியே மாயமாக போயிட்டு சுத்தமாக இருக்கிற தண்ணி வருது. நான் இன்னும் டீட்டெயிலாக நான் வேறு இன்னொரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு இவ்வளோ போதும். இப்படி தான் மழை வருது. ஆமாம் தாத்தா, நான் நீங்கள் சொன்னோன்னே மேலே போய்ட்டு உப்பு தண்ணி தான் கீழே வரேன்னு பார்த்தா, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆவி மேலே இந்த காற்று அப்படியே மேலே போகும்போது இந்த அட்மாஸ்பியரில் அதுக்கு தண்ணி உப்பெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சுத்தமாக டிஸ்டில் வாட்டர் கீழே கொட்டுது. ஓஹோ, சரி தாத்தா, தேங்க்யூ.